வெல்கம் டு ரக்ஷா ஷோ. இன்றைக்கி நம்ம நட்ஸ் ரோல் எப்படி பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். ஸோ என்னோடய கிட்ஸ் வந்து வால்நட்டும் ஃபிக்கும் சாப்பிட மாட்டாங்க. ஸோ டேட்ஸ் வந்து கொஞ்சம் ஃப்ளேவருக்காக டேட்ஸ் எடுத்திருக்கேன். கொஞ்சம் ஸ்வீட்டாக நல்லாயிருக்கும். வாங்க ரோல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபிக்கு வந்து ஒரு 1 hour சோக் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ கொஞ்சம் சாஃப்ட்டாக இருக்கும். ஸோ இதை வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போது வால்நட்டு நம்ம கீழே வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப டீப் ரோஸ்ட் பண்ண தேவையில்லை. ஒரு ஃப்ளேவருக்காக ரோஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும். அதுக்கு வந்து கீழே நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபிக்கும் டேட்ஸும் நம்ம கிரைண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் நெய்யில் நம்ம ஃப்ரை பண்ணலாம். அதனால் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ நம்ம இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். போதும். ஃபிக்கும் டேட்ஸும் நல்லா பேஸ்ட் மாதிரி கிரைண்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ இது வந்து கீழே போட்டு கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். வால்நட் பாருங்கள், நான் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ நான் நல்லாவே கிரைண்ட் பண்ணிட்டேன். அவங்களுக்கு கிடைக்கும்போது இது இல்லாத மாதிரி பண்ணிட்டேன். ஸோ அது கூடவே கொஞ்சம் வந்து பொட்டுக்கடலை எடுத்து அதை கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அது கொஞ்சம் மாவாக இருக்கும். அது வந்து கோட்டிங்காக ரோல் செய்யும்போது அந்த கோட்டிங்காக அதை வச்சுருக்கேன். ஸோ எல்லாமே ஹெல்த்தி திங்ஸ் தான். ஃபிக்கு டேட்ஸ் பேஸ்ட்டும் நம்ம கிரைண்ட் பண்ணி கீழே போட்டிருக்கோம். கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். நான் கொஞ்சமாக தான் குவான்டிட்டி எடுத்திருக்கேன். இதை ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்லாம். ஸோ நம்ம கை யூஸ் பண்ணி பண்ணுறதுனால நம்ம 2-3 days ஸ்டோரேஜ் பண்ண தேவையில்லை. ஸோ நம்ம கொஞ்சம் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு கிட்ஸ் கொடுத்துக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் நல்லா நெய்யில் நல்லா ஃப்ரை ஆகட்டும். கொஞ்சம் கீ ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக கீ ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணி வரட்டும். ஸோ நம்ம இப்போ இது கூடயே வந்து நட்ஸ் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது வால்நட் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இதுக்கு வாட்டர் எதுவும் தேவையில்லை. ஸோ நம்ம வாட்டர் யூஸ் பண்ண தேவையில்லை. ரோல் பண்ணுறதுனால நமக்கு வாட்டர் தேவையில்லை. ஸோ நான் ஆஃப் பண்ணிட்டேன். போதும். கொஞ்சம் வார்மாக இருக்கட்டும். வார்மாக இருக்கும்போது ரோல் மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம். ஸோ இதில் எல்லாமே ஹெல்த்தி திங்ஸ் தான் இருக்குது. ஸோ வால்நட்டும் ஃபிக்கும் நான் ஸ்கூலுக்கு கொடுத்து விட்டேன்னா அது அப்படியே ரிட்டன் வந்துடும். அவங்க கேஷ்யூ ஆல்மண்ட் எல்லாம் ரைசன்ஸ்லாம் சாப்பிடுவாங்க. பட் இதை மட்டும் ஸ்கிப் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சு நம்ம அவங்களுக்கு எப்படியாவது கொடுக்கணும். ஸோ நம்ம டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சு தான் ஏதாவது பண்ணணும். அவங்களுக்கு எப்படி பிடிக்கும் அப்படின்ட்டு 2-3 times வெரைட்டியாக அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும். அதில் அவங்களுக்கு ஏதோ ஒன்று பிக் பண்ணி லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ அதை நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ இதில் நீங்கள் என்ன வேணாலும் எந்த நட்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். கிரவுண்ட் நட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அவங்க எது சாப்பிடலை அப்படின்னா உங்களுக்கு ஹெல்த்தியாக இருக்கணும். எல்லாமே ஆல்மண்ட் எல்லாமே நீங்கள் ரோஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பொட்டுக்கடலையும் ரொம்ப நல்லது தான். ஸோ ரொம்ப ஹெல்த்தி. ஸோ அதனால் அது கோட்டிங்காக வச்சுருக்கேன். ஸோ இது சாப்பிட்டாலே ஈவினிங் உங்களுக்கு ஸ்நாக்ஸுக்கு கொஞ்சம் ஸ்டொமக் ஃபீலிங்காக இருக்கும். ஸோ கொஞ்சம் வார்ம் ஆகட்டும். கொஞ்சம் வார்ம் ஆனதுக்கப்புறம் இதை ரோல் பண்ணி காமிக்கிறேன். ஸோ வேறு ஒரு பிளேட் எடுத்து கொஞ்சம் கீ தடவி வச்சுருக்கேன். ஸோ இதில் நீங்கள் இந்த பொட்டுக்கடலை மாவு கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விடலாம். ஸோ கொஞ்சம் ஒட்டாமல் இருக்கும். சும்மா கோட்டிங்காக தான். பட் அது ஹெல்த்தியும் கூட. ஸோ இந்த பேஸ்ட்டை வச்சுக்கலாம். நட்ஸ் ரோல் ரெடி. ஸோ இது வந்து நான் ரோல் மாதிரி கட் பண்ணேன். ஸோ சரியாக வரலை. ஏன்னா நட்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் போட்டு நம்ம வந்து குறைன்னு கொஞ்சம் அரைச்சோம்னா அது பிடிச்சிக்கும். ஸோ நான் வந்து ரொம்ப ஃபைன் பவுடராக சரி வாயில் எதுவும் வரக்கூடாது, நல்லா வந்தால் துப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு ஸோ ஃபைன் பவுடராக இருக்கட்டும்ட்டு நல்லா ஃபைன் பவுடராக பண்ணோம். ஸோ அது வந்து லட்டு மாதிரி தான் வந்தது. ஸோ எப்படியும் நம்ம சாப்பிட்டா சரி அப்படின்ட்டு ஸோ நான் இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு ரோல் மாதிரி நான் பண்ணி காமிக்கிறேன். அது இன்னும் கொஞ்சம் நம்ம நட்ஸ் போட்டு குறைன்னு கொஞ்சம் அரைச்சோன்னா அதனால ரோல் மாதிரி அழகாக வரும். ஸோ உங்கள் கிட்ஸுக்கு கொடுங்க. ஸோ செஞ்சு பார்த்து நீங்கள் கொடுங்க. ஸோ கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு ஸ்வீட்டோ ஸ்பைசி ஃபுட்டோ மீட் பண்ணுறேன். பாய்.